நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்த முகூர்த்தத்தில வந்து கல்யாணம் வந்து ஒண்ணு போல வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக வேலன் வந்து அதிரடியா ஒரு திட்டம் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ஜானகி வந்து அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ வந்து நம்ம லிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அக்கா சூப்பர்க்கா! நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிட்ட. நீ போய் கல்யாண வேலையெல்லாம் பாருக்கா. இவள நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா லிங்கம். இவள மட்டும் வெளியில விட்டுருந்தோம்னா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே பெரிய கேள்விக்குறியாயிருக்கும். இவள யாருமே இங்க தேட போறது கிடையாது. இவ இங்கேயே கிடக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவள அவுத்து விடுவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ரேணுகாவும், வேதாவும் போயிடுறாங்க. போயிட்டு கல்யாண வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. 2வது முகூர்த்தத்துக்கு நேரமெல்லாம் கரெக்ட்டா வந்துருச்சு. எல்லாருமே வந்து மண்டபத்தில உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயரும் வந்து மந்திரம் ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பொண்ண அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து சொன்ன உடனேயும், ஃபர்ஸ்ட்டு வந்து வள்ளியையும் ரேணுகாவும் ஒண்ணும் போலயே கூட்டு வராங்க. ஒண்ணும் போலயே கூட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஐயர் வந்து சொல்றாங்க, "சபைக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு உட்காருங்கம்மா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சபைக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு, அவங்க வந்து மண்டபத்தில அங்க மணவறையில வந்து உட்காந்துடுறாங்க. எங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவர் இருக்கார்ல ரத்னம், அவர் வந்து அவங்க ஒய்ஃப தேட ஆரம்பிச்சுடுறாரு. எங்க ஜானகிய காணோம். ஜானகி எங்க இருக்கான்னு தெரியலையே! அவள வந்து கூட்டத்தோட கூட்டமா ஒரு ஓரத்தில உட்காந்து, "நீ பாட்டுல கல்யாணத்த பார்த்துட்டு போணும்" அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லியிருந்தோம். ஆனா அவள ஆள காணுமே! கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக வேற எதுவும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காளா? என்னன்னு வேற தெரியல. எங்க இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில ஒரு அலசு அலசி பார்க்காங்க. பார்த்தா ஜானகி தான் அங்க கட்டி போட்டாங்கல்ல. அதனால வந்து ஜானகிய காணோம். "என்ன இவ? எங்க போனான்னு தெரியலையே! இன்னும் கல்யாணத்தில எதுவும் பிரச்சனை பண்ணிடாம" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வேலன் வந்து பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது? 2வது முகூர்த்தம் வேற வந்துருச்சு. அங்க வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இவரு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. காலையில வந்து எப்படியோ வந்து சிஎம்முக்கு வந்து கால் பண்ணி கல்யாணத்த வந்து தள்ளி போட்டாச்சு. இப்ப யாருக்கு கால் பண்ணி என்ன பண்றதுன்னே தெரியலையே! எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுக்கு என்னனாலும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அப்படி சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா முத்தையா வந்து நம்ம இவங்களுக்கு வந்து கால் பண்ணி பார்க்காங்க. ஜானகி அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி பார்க்காங்க. அவங்களும் ஃபர்ஸ்ட்டு தேடி பார்க்காங்க. ஜானகி அம்மா எங்க இருக்காங்க? கல்யாண வேலை வேற நடந்துருச்சு. எப்படியாவது நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு, அவங்களும் கால் பண்ணி பார்க்காங்க ஜானகிக்கு. ஜானகி நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. என்னடா காணுமே! ஆள காணுமே! மொபைல் எதுவும் சார்ஜ் இல்லாம போயிருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கடைசியா வந்து வேலனோட ரூமுக்கு வராங்க. வேலனோட ரூமுக்கு வந்தோனே, "எப்பா வேலன் அங்க ஜானகி அம்மாவ காணும்ப்பா. எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எதுவும் ஆயிருச்சா? இல்லைன்னா அவங்க விட்டு வேற எங்கேயும் போயிட்டாங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னப்பா சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமாப்பா நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அங்க வேற கல்யாண ஏற்பாடு எல்லாமே முடிஞ்சு, ஐயர் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னைய கூப்பிட்டுருவாருப்பா. இந்த நேரத்துல பார்த்துக்கிட்டோம்னா, ஜானகி அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. ஆளவே காணோம்ப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிப்பா பார்ப்போம்ப்பா. நீங்க போய் வந்து மண்டபத்துல எல்லா இடத்துலயும் தேடுங்க. நானும் தேடுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிப்பா நானும் போய் தேடுறேன். நீயும் சீக்கிரமா தேடுப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னையும் தேடி வந்துருவாய்ங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துலருந்து முத்தையா வந்து போற மாரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா, நம்ம இவரு வந்து ஃபோன் போட்டு பார்க்காரு. வேலன் வந்து ஜானகிக்கு வந்து ஃபோன் போட்டு பார்க்காங்க. ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருது. ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரியலையே! அவரு ஒரு பக்கம் வந்து எப்படியும் அந்த கல்யாணத்த நிப்பாட்டணும் அப்படி சொல்லிட்டு வேற யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.